ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். 2014 ஜூன் மாதம் 12ஆம் தேதி கோலாகலமாக அமலா பால் விஜயோட திருமணம் நடந்தது. கரெக்டாக 2 வருடங்களில் வாகரத்து அப்படின்ற செய்தி பத்திரிகையெல்லாம் வந்தது. நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், மிகப்பெரிய விஐபிக்கள் இந்தியா முழுவதும், அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிக்கள் கூட கல்யாணம் ஆகி சில மாதங்களே டைவர்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் திரும்ப. ஏன் இந்த மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது? ஒரு 100 ஆண்டுகளுக்கு இல்லை 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கு விவாகரத்துக்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இது கொஞ்சம் வசதி படித்தவருடைய இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்போது இதை எப்படி தடுப்பது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியம். ஏன் இது போல் நடக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்த ரோல், ஒரு பெண்ணினுடைய பாத்திரம் சமுதாயத்தில் என்ன அப்படின்றது இந்த 100 வருடங்களில் பெருமளவுக்கு மாறியிருக்கு. குறிப்பாக 1960க்கு அப்புறம் உலகம் முழுவதும் மாறியிருக்கு. இப்போ இந்தியாவில் பெருமளவுக்கு மாறியிருக்கு. பெண்ணும் வேலைக்கு போய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெண்ணாக மாறிட்டாங்க பெரும்பாலும். ஆனாலும் கூட இன்னும் இந்த ரூல்ஸ் மாறல. ஆணுக்கு கீழே சமமாக நடத்தப்படாமல் இன்னும் ஆணுக்கு கீழாக இருக்கணும் அப்படின்ற பல்வேறு விதிமுறைகள், எழுதப்படாத விதிமுறைகள் இன்னும் மாற்றப்படாமல் இருக்குது. இது மிக பெரும்பான்மையான பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு ஆண் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருக்காரோ அதே மாதிரி திருமணத்திற்கு பின்பு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் நட்பை விட வேண்டியதில்லை, வேலையை விட வேண்டியதில்லை, எல்லாமே அதே மாதிரி இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை வந்தால் தனியாக மனைவிக்கும் மாமியாருக்கும் இடையில் சண்டை வந்தால் இவர் நடுநிலை வைக்கலாம். இதே பெண் மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்தால் பெண் நடுநிலை வைக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதிமுறைகள் இருக்குது, எழுதப்படாத விதிமுறைகள். இதை தவிர ஜேர்னல் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு உலகம் புகழ்பெற்ற மருத்துவ சஞ்சிகை வருகிறது, பத்திரிக்கை வருது. இதில் பல ஆய்வுகள் பண்ணி என்ன காரணத்தினால உலகம் முழுவதுமே இந்த டைவர்ஸ் நடக்குது அப்படின்றத பற்றி ஆய்வு பற்றி வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம விரிவாக பார்ப்போம். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு இது மிகப்பெரிய வரும் தலைமுறை இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார், நான் ஜெயந்தி சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஜெயந்தி. சார், எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 year 8 months ஆகுது சார். சரிங்க சார், இன்னும் எங்களுக்கு பேபி நிற்கலைங்க சார். அதுதான் சார் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்படியே நின்னாலையும் ஒரு 5 daysல பீரியட் ஆகிடுதுங்க சார். டேட் தள்ளி போகிறதெல்லாம் கர்ப்பம் அல்ல. ஓகே சார். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி தள்ளி போகிறதே கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாங்க. ஸோ நீங்கள் முதல்ல ஏன் தள்ளி போகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு நீர்க்கட்டிகள், ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு, தைராய்டு, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள், எல்ஹெச் அதிகமாக இருக்கிறது, ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நீங்களும் உங்கள் கணவரும் மருத்துவர்கிட்ட போங்க. உங்கள் கணவருக்கு ஒரு விந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. விந்து பைகள் நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க. உங்களுக்கான பரிசோதனைகள், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க. கருமுட்டைகள் வளர்ந்து வெடித்து வருதா, பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன காரணம் என்று எளிமையாக கண்டறிய முடியும். அதை வச்சு நீங்கள்
எளிதாக கருத்தரிக்க முடியும். இன்றைக்கி ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் குழந்தை பெறாமல் இருக்கவே வேண்டியது இல்லை. சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டின் கடந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் 1990களில் ஏற்பட்ட மாறுதல்களால் 2000ற்கு பின்பு குழந்தையின்மை சிகிச்சையில் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. அதற்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷன், நமக்கு முன்னால் இருந்த ஒரு ஜென்ரேஷன், வயது 50-60 ஆகக்கூடியவர்கள் கூட இப்போ திரும்ப வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க இளமையாக இருந்த காலத்தில் நவீன முறைகள் ரொம்ப இல்லை. ஆனால் இன்று அந்த நவீன முறைகள் மூலமாக அவர்கள் குழந்தை பேர் பெற முடியும். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். டைவர்ஸ் ஏன் ஆகுது அப்படின்னு உலகம் முழுவதும் பல்வேறு ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்குமான காரணங்கள் கிட்ஸான் அப்படின்ற ஒரு அறிஞர் வெளியிட்ட ஆய்வில் ஆண்களுக்கான காரணங்கள் கமிட்மெண்ட் டு ஒர்க். ஆண்கள் வந்து மனைவியை விட அதிகமாக ஒர்க்கை சார்ந்து, வேலையை சார்ந்து இருக்கிறாங்க. இரண்டாவதாக ஆண்கள் வந்து மாமியாரோட சண்டை, மாமனாரோட சண்டை, இது மாதிரி காரணங்களால் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. மூன்றாவதாக வெளி உலக நிகழ்வுகள் வந்து காரணமாக இருக்குது. நான்காவதாக ஒய்ஃபினுடைய வேறு ஏதாவது தொடர்புகள் காரணமாக இருக்குது. பெண்களுக்கான காரணங்கள் கிட்சன் என்ற அந்த அறிஞருடைய வெளியிட்ட பெண்களுக்கான காரணங்கள்லாம் பர்சனாலிட்டி, ட்ரிங்கிங், வேறு யாருடையாவது உறவு வைத்து கொள்வது, கணவன் வேறு யாருடையாவது உறவு வைத்து கொள்வது, பாலியல் பிரச்சனைகளால் கணவனுக்கு செக்ஸில் பிரச்சனை இருந்தால் மனைவி டைவர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கணவர் வந்து எக்கானமிக் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மனைவிக்கு உதவாத இருக்கிறது, குடும்பம் நடத்த உதவாமல் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு டைவர்ஸுக்கான காரணம் என்று ஆய்வில் சொல்லியிருக்காரு. ப்ளூம் நைல்ஸ் இவங்க பண்ண ஆய்வில் வந்து ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அவர்கள் உடலையே அவர்கள் மோசமாக நடத்துறது. உதாரணமாக ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, போதை மருந்துகள் பழக்கங்கள் ஒரு காரணமாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து பெண்களை அடிக்கிறது, கணவர் வந்து அடிமை, மதுவுக்கு அடிமையாக இருக்கிறது, போதைக்கு அடிமையாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். கிளீக் அண்ட் பியர்சன் இந்த அறிஞர் வந்து முக்கியமாக டைவர்ஸ்க்கு என்ன காரணம் என்று போடுறோம். ஆல்கஹால் அப்யூஸ், ஆண்களை பொறுத்த வரைக்கும் மதுவுக்கு அடிமையாதல், பெண்களுடைய உமன் லிபரேஷன் மூமெண்ட், உமன் லிப் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு இந்த அறிஞர் சொல்கிறார். பெண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பெண்கள் வந்து சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறாங்க. திருமணத்திற்கு அப்புறம் அவர்களுக்குள்ளே ஒத்துப்போகாமல் இருக்கிறது, கணவன் வந்து வாய் வழியாக மனைவியை துன்புறுத்துறது, அடிக்கிறது, கணவன் வேறொரு பெண்ணோட உறவு வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப காமன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களை சமமாக நடத்துவது என்பதே இல்லாமல் இருக்குது. ஏன் இந்த நம்ம பார்க்கக்கூடிய அமலா பால் அவர்களுடைய கேஸில் என்னென்னா, பொதுவாக ஆண்கள் வந்து, நடிகர்கள் வந்து திருமணத்திற்கு பெண்ணை தேடும்போது நடிகை அல்லாதவர்களை திருமணம் பண்ணாங்கன்னா அவங்க டைவர்ஸ் இல்லாமல் நீண்ட நாள் இருந்துறாங்க. ஏன்னா பெண் நடிகர் நிழல்லே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு புகழ்பெற்ற நடிகையை அந்த ஆண் திருமணம் செய்து கொண்டா, நடிகர் திருமணம் செய்து கொண்டா, அந்த பெண்ணினுடைய புகழ் வந்து இவங்களுக்கு கடுமையான பிரச்சனையாக மாறுது.
இவர்களால் சகித்து கொள்ளவே முடியல. ரெண்டாவது, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பெண் வரணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த பெண் நடந்து கொள்ள வேண்டும், இவர்கள் விதிக்கிற கோட்டை தாண்டக்கூடாது. இதை மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இது இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய, அதே மாதிரி முஸ்லீம் நாடுகள்லையும் இந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல்வேறு அரபு கண்ட்ரீஸ்லாம் பெண்களை ஆண்கள் அடிக்கலாம் அப்படின்னு சட்டமே ஏற்றி வச்சுருக்கிறாங்க. பெண்களை அடித்து திருத்துறதுக்கு ஆண்களுக்கு உரிமை இருக்குதுன்னு. அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி லிவிங்கர் பண்ணிய ஆய்வில் முக்கியமாக ஆண்களுக்கான காரணங்கள், ஏன் ஆண்கள் டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்களுக்கும் மாமனார் மாமியாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள், பாலியல் பிரச்சனைகள் முக்கியமான காரணமாக லிவிங்கர் சொல்கிறாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணங்கள், ஹஸ்பண்ட் ரொம்ப அதை மோசமாக திட்டுறது, அடிக்கிறது, பொருள் ஈட்டுறதுல பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், ஆவடியில் ராஜா பேசுகிறேன் சார். ராஜா, சொல்லுங்கள் சார். எனக்கு மேரேஜ் அன்மேரிடு, ஏஜ் 50 ஆகுது. ஹலோ, சொல்லுங்கள் சார், கேட்டுட்ருக்கேன். சார், எனக்கு இது பண்ணும்போது எனக்கு சரியா இதாக மாட்டேங்க சார். என்ன சொல்லுவாங்க, யார் கூட உறவு வச்சுக்கிட்டீங்க சார்? நீங்கள் இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லையா? யார் கூட உறவு வச்சுக்கிட்டீங்க? இப்போ ஒரு இருக்காங்க. சரிங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அவங்களோட உறவு வைக்கும்போது பண்ண இவ்வளோ முடியல. நாள் இல்லை, இவ்வளோ நாள் டெம்பர் கரெக்டாக இருக்கு. இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக எனக்கு அந்த இது வர மாட்டேங்குது. அந்த பெண்மணி இது வரைக்கும் திருமணம் ஆனவரா ஆகாதவரா? அவங்க மேரேஜ் ஆனவங்க சார். மேரேஜ் ஆனவங்க. சரிங்க, இப்போ வயசு உங்களுக்கு என்னங்க சார்? உங்களுடைய வயது என்னங்க? எனக்கு 50 சார். 50 வயது. நீங்கள் ஏற்கனவே இன்னும் கல்யாணம் ஆகலையா? மேரேஜ் ஆகலை சார். சரிங்க, இப்போ இந்த வயதில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை தான் நீங்கள் ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கணுங்க. ஏன்னா 40 வயதிற்கு மேலே இந்த மாதிரி ஆண்மை குறைவு வந்ததுன்னா இரத்த நாளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் முதன்மையான காரணம். கிட்டத்தட்ட 48 முதல் 50% ஆணுறுப்பில் வரக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுறது தான். முதல்ல ஆணுறுப்பை பாதிக்கும். 3-4 வருடங்களில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆணுறுப்பில் இருக்க இரத்த நாளங்கள் 1-2 மில்லிமீட்டர் இருக்கும். இருதயத்துக்கு வரக்கூடிய இரத்த நாளங்கள் 3-4 மில்லிமீட்டர் இருக்கும். முதல்ல ஆணுறுப்பை பாதிக்கும், இரண்டாவது ஹார்ட்டை பாதிக்கும். ஆணுறுப்புக்கு வரக்கூடிய இஸ்கீமியா ஹார்ட் அட்டாக் தான் அல்ல அட்டாக் தான் ஆண்மை குறைவுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஹார்ட் அட்டாக் வரும். முதல்ல ஆணுறுப்பு அட்டாக், அப்புறம் ஹார்ட் அட்டாக், பினைல் அட்டாக், ஹார்ட் அட்டாக். அதனால் நீங்கள் ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க. இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் முறையான சிகிச்சைகள் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. பல நேரங்களில் நம்ம வாசகர்கள் முதல்ல இதெல்லாம் விட்டுருவாங்க, அப்புறம் அவங்க பேசுகிறத நம்ம கேட்க முடியும். இல்லை டாக்டர், எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது, நான் கவனிக்கல, அப்புறம் ஸ்டென்ட் வச்சுக்கிட்டேன், நான் பைபாஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். நீங்கள் ஒரு முழுமையான சிகிச்சை எடுத்துங்க. என்ன காரணம்னு கண்டறிஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஹார்மோன் ப்ராப்ளம்னா ஹார்மோன் கொடுக்கலாம். இரத்த நாளங்களில் பிரச்சனைனா இரத்த நாளங்களை அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணலாம். மருந்துகள் இருக்குது, சரி பண்ணலாம். பல்வேறு முறைகளையும் சரி பண்ண முடியும். சரி, இப்போது ஒரு பெண்ணுக்கான காரணங்கள், டைவர்ஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆல்கஹால் சாப்பிட்றது, அதே மாதிரி அன்பு கிடைக்காது, கணவன்கிட்டருந்து அன்பு இல்லாமல் இருக்கிறது, அல்லது கணவன் ரொம்ப துன்புறுத்துறது, மோசமாக மனைவியை நடத்துறது, எல்லாமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போது நம்ம திருமதி அமலா பால் விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல்வேறு ஆய்வுகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன காரணங்கள்னால டைவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சமுதாயத்தில்
சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து வித்தியாசம் வரும்போது என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னும் அறிஞர்கள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்தஸ்து அதிகமாக இருந்தால், அந்தஸ்து குறைவாக இருந்தால் என்ன பிரச்சனை வருது? அந்தஸ்து அதிகமாக இருந்தால் ஒன்று ரொம்ப சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுறாங்க, அல்லது சரியாக அவருடைய உறவு வைக்க முடியலை. ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தரோட அவ்வளோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதில்ல. சாதாரண ஈக்குவலாக இருக்கிற தம்பதிகள் மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியலை. 2 பேருடைய விருப்பங்களும் வேறுபடுகிறது. அதே மாதிரி ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மனைவி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, மனைவிக்கு நேரம் கொடுக்க முடியாது. பல்வேறு பிரச்சனைகள். இது போல் ரொம்ப அந்தஸ்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? அவர்கள் தன்னை அந்தஸ்தில் உயர்ந்திருக்கிறவங்கள தன்னை அப்யூஸ் பண்ணுறதாக, மோசமாக நடத்துகிறதாக, உடல் அளவில் மனதளவில் மோசமாக நடத்துறதுனால டைவர்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி பல்வேறு காரணங்கள், லோ அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அந்தஸ்து குறைவாக இருக்கிறவங்கள கேம்பிளிங், பல்வேறு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்னால், அதே மாதிரி வேலையே இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வறுமை, இந்த மாதிரியான காரணங்களால் அவங்க டைவர்ஸ் போகிறாங்க. அந்தஸ்து அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா காதல் இல்லை, அதனால டைவர்ஸ் போகிறவங்க அதிகம். அந்தஸ்து பிரச்சனை யாருக்கெல்லாம் வரும்? டயானா, சார்லஸ் டயானா போன்ற விஷயங்கள் அந்தஸ்து. சார்லஸ் திருமணம் பண்ணும்போது ஒரு இளவரசர், இங்கிலாந்தினுடைய இளவரசர். டயானா ஒரு சாதாரணமான பள்ளிக்கூட ஆசிரியை. இவர்களுக்கு அந்த அந்தஸ்து ப்ராப்ளம் வரும். இவங்களுடைய கம்பேட்டிபிலிட்டி ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைக்குள்ளாகும். டயானா பொறுத்த வரைக்கும் தனக்கு லவ் கிடைக்கல, காதல் கிடைக்கலன்னு நினைக்கலாம். அதே மாதிரி கணவர் எக்ஸஸாக டிமாண்ட் பண்ணுறாருன்னு நினைக்கலாம். அதே மாதிரி அந்தஸ்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது பணப்பிரச்சனையினால் அவங்களுக்குள்ள சண்டைகள் வரலாம், ஆல்கஹால் போன்ற பிரச்சனைகள். ரொம்ப அதிகமான அந்தஸ்து இருக்கும்போது பர்சனாலிட்டி ப்ராப்ளம். ரொம்ப குறைவான அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு கணவர் சப்போர்ட் பண்ணல, டெய்லி தண்ணி போட்டு வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, மனைவியால் குடும்பத்தை நிர்வகிக்க முடியாது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி நீண்ட நாட்கள் அல்லது குறைந்த நாட்கள் திருமணம் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வருதுன்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது. நீண்ட நாட்கள் திருமணம் ஆன பிறகு ஏன் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க? கிட்சன் என்ன சொல்கிறாருன்னா, லேட்டராக அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் வருகிறது. நீண்ட நாள் திருமணமான பிறகு திடீர்னு அவங்க வாழ்க்கையில் பல்வேறு மாற்றம் வருது. ஒரு நடிகர் கூட திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டார், மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு இயற்கையான ஈர்ப்பு, காதல் வர்றது. ரொம்ப குறுகிய காலத்தில், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் சண்டை வருது? இப்போது அமலா பால் விஷயத்துலேயே அவங்க மாமனாரோட பிரச்சனை, மாமனார் அவங்களாம் கண்டிஷன் போட்டாங்க, அதை ஒத்துக்கலை, இந்த மாதிரியான வதந்திகள் வந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்கள் இருக்கும்போது ஏன் திருமணம் டைவர்ஸில் முடியுது? அதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறது, நீண்ட நாள் திருமணம் இருக்கும், இடையில் கணவனோ மனைவியோ வேற ஒரு தொடர்பில் ஈடுபடுறது, அது டைவர்ஸுக்கு வழிகோலும். அதே மாதிரி நீண்ட நாட்கள் இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச நாள் கழித்து போதையில் போயிடுறது, ஆல்கஹால் சாப்பிட்டு போதை போயிடுறது, இன்ட்ரெஸ்ட் ஃபேமிலியவே விட்டுட்டு தனியாக இருக்கிறது, இது மாதிரி காரணங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நாகர்கோவிலேருந்து செல்வராஜ் பேசுகிறேன். செல்வராஜ், சொல்லுங்கள். சார், எனக்கு வயசு 64 ஆகுது சார். சொல்லுங்கள் சார். அந்த டெய்லி கைப்பழக்கம் இருக்குது சார், அதனால் ஏதாவது உண்டா சார்? அதனால் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க, கவலைப்படாதீங்க, அது இயல்பானது. இன்னும் சொல்லப்போனால் வயதானவர்கள் ரெகுலராக சுயன்மம் பண்ணுறாங்க இல்லை செக்ஸ் பண்ணாங்கன்னா
ப்ராஸ்டேட் சுரப்பின்றது ஒரு முக்கியமான சுரப்பி. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பல கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் நீண்ட நாள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் ப்ராஸ்டேட் புற்றுநோயை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியில் வரக்கூடிய புற்றுநோய். நம்ம ஸ்டீவ்ஸ், ஆப்பிள் கண்டுபிடிச்ச ஸ்டீவ்ஸோட அவரும் இறந்து போனது ப்ராஸ்டேட் சுரப்பியில் வந்த புற்றுநோய் தான். ஸோ நிறைய ஆண்கள் வந்து ப்ராஸ்டேட், அதே மாதிரி நெல்சன் மண்டேலா அவருடைய 90 வயதில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தது, 95-6 வயதில். ப்ராஸ்டேட் புற்றுநோய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆண்களுக்கு. சுய இன்பம் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இல்லை செக்ஸ் நிறைய பண்ணிங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சுய இன்பம் பண்ணாலும் அந்த வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் சுய இன்பம் பண்ணுறதுனாலையோ இல்லை செக்ஸ் பண்ணுறதுனால எந்த தீமையும் இல்லை. நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம், 56 நன்மைகள் இருக்குது ரெகுலராக செக்ஸ் பண்ணுறதுனால இல்லை சுய இன்பம் பண்ணுறதுனால. 56 நன்மைகள். போன வாரம் தான் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் எலாபரேட்டாக. இன்னொரு முறையும் பேசுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போது வயது ரொம்ப நாள் லேட்டாக திருமணம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது, ரொம்ப குறைவாக வயது குறைவாக இருக்கும்போது திருமணம் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது, ரொம்ப வயதாக இருக்கும்போது திருமணம் பண்ணாங்கன்னா டைவர்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து ஒன்று ஆல்கஹால் சாப்பிட்றது, ஃபேமிலின்ற உணர்வே அவங்களுக்கு வரதில்லை. ஏற்கனவே நீண்ட காலம் அவங்க தனியாக வாழ்ந்துட்டதுனால மனைவியோட சேர்ந்து வாழ்தல்ன்றதுக்கு அவங்களுக்கு அரிதாக இருக்குது. அல்லது குழந்தைகளோட சண்டை வருது, பிரச்சனை வருது. ஜெண்டர் ரோல் கான்ஃப்ளிக்ட், ஆண் பெண் என்ற அந்த பிரச்சனைகள், சண்டைகள் வருது அவங்களுக்குள்ள வயதான பிறகு. ரொம்ப இளம் வயதில் திருமணம் பண்ணால் என்ன பிரச்சனைகள் வருது, ஒன்று வந்து ரொம்ப சின்ன சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறது. ரொம்ப சிறுவர்கள் டீனேஜ்லேயே லவ் பண்ணிட்டோன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி திருமணத்திற்கு வெளியே உறவுகளையும் அவங்க வச்சிருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு 2 பேருக்குமான கம்யூனிகேஷன் குறைவாக இருக்கலாம். இப்படி பல்வேறு காரணங்களால் திருமண உறவில் டைவர்ஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 1 year ஆகுது சார். சரி. சுகர் கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இருக்குது சார். சரிங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்குது. சரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ஆகுமா ஆகாதான்னு ரொம்ப இதாக இருக்குது. இது வரைக்குமே டேட் ஆகிட்டே இருக்காங்க. அதாவதுங்க, சென்னையிலே 62-63 வயதில் போன ஜென்ரேஷன் ஆனவங்களே இப்போ கருவாகி குழந்தை பெற்றுட்டு போயிருக்கிறாங்க. ஓகே சார். அதனால் குழந்தை இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஓகே. அதனால் குழந்தை இருக்குமா இல்லையான்ற கேள்வியே அங்கே இல்லை அறவே. ஓகே சார். உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். உங்கள் 2 பிரச்சனையுமே எளிதாக சரி பண்ணக்கூடிய பிரச்சனை. சர்க்கரை நோயை எளிதாக கட்டுப்படுத்தலாம். ஓகே. முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறைய மருந்துகள் வந்துருச்சு. ஓகே சார். முன்னெல்லாம் கிளிமிப்ரைட், மெட்ஃபார்மின் போன்ற மருந்துகள் தான் இருந்தது. இப்போ வந்து DPP-4 இன்ஹிபிட்டர் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் SGLT2 லேட்டஸ்ட்டாக, அது சிறுநீரில் வந்து இன்சுலின் கூட வேண்டாம், இன்சுலின் யூஸ் பண்ணுறவங்களாம் இதுக்கு மாறலாம். டைப் 2 டயபெட்டிஸில் சர்க்கரையை யூரினில் வெளியேற்றிடுது, உடல் எடையும் குறையும். ரொம்ப நல்ல மருந்து. இந்த காம்பினேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய மருந்துகள் இப்போ இருக்குது. முன்ன மாதிரி 1-2 மருந்துகள் கிடையாது. ரொம்ப ஆரம்ப காலத்துலலாம் மிக குறைந்த மருந்துகள் தான் இருந்தது. மெட்ஃபார்மின் இருந்தது, கிளபன்கிளமைடு இருந்தது. இப்போ ஏராளமான மருந்துகள் இருக்குது. அதுவும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கருவிகள் இப்போ நிறைய இருக்குது. கையில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ₹1 காயின் மாதிரி ஒட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே இருந்து சர்க்கரையை பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதமான கருவிகள்லாம் இப்போ வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம், இதை முழுமையாக சரி செய்ய முடியும். இன்னொரு காலர் இருக்கார். ஹலோ. 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 ஹலோ சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ரமேஷ் பேசுகிறேன் சார். ரமேஷ், சொல்லுங்கள். அம்பத்தூர். சொல்லுங்கள் சார்.
ஹலோ சார். ரமேஷ், சொல்லுங்கள் உங்கள் கேள்வி என்னங்க? ஆண்குறி ரொம்ப சின்னதாக இருக்குது சார். ரொம்ப தெரியாமல் தான் சார். ஆண்குறியை பெருசாக்கக்கூடிய பல்வேறு நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது இப்போது. சரிங்க சார். முதல்ல வந்து உங்கள் ஹார்மோன் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் முதல்ல அதை சரி செய்யணும். பல பேருக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இருக்கும். கிட்டத்தட்ட 1% ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் யாரும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப டாலாகவும் குண்டாகவும் வளர்ந்துருவாங்க. மார்பகங்கள்லாம் பெருசாக இருக்கும், ரொம்ப சிவப்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா அந்த மசில் பாடியே இருக்காது, கொழுப்பு இருக்கும். இது தாடி மீசையெல்லாம் வளராது, முடி ரொம்ப கம்மியாக இருக்கும் உடம்பில். டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப லோவாக குறைவாக டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இருக்கும். இந்த ஹார்மோனை ஒழுங்காக கொடுத்தாலே எல்லாமே சரியாயிடும். ஆணுறுப்பு பெருசாகிடும், தாடி மீசை வளரும், அவங்க வளர்ச்சி அதோடு நின்று போயிடும், ஒல்லியாயிருவாங்க, கொஞ்சம் கருத்தும் போயிடுவாங்க. ஸோ இது ஒன்று. இதை தவிர உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலும் இப்படி பிரச்சனை இருக்குன்னா ஷாக்வேவ் தெரப்பியிலேருந்து அல்லது ஆணுறுப்பை பெரிதாக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள், காற்றழுத்த சிகிச்சைன்னு ஏராளமான சிகிச்சை இருக்குது. எதுவாக இருந்தாலும் முழுமையாக சரி செய்ய முடியும். இன்னும் நிறைய விஷயம் தொடர்ந்து பேச இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94476666 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.